Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எப்பிசைக்ளாய்டு ஹைப்போசைக்ளாய்டு. இந்த எப்பிசைக்ளாய்டும் ஹைப்போசைக்ளாய்டும் எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம்னு இவ்வளோதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்பிசைக்ளாய்டுனா என்னன்னு இவ்வளோதான் பார்க்கலாம். அதாவது ஒரு பேஸ் சர்க்கிள் அதர்வைஸ் டைரக்டிங் சர்க்கிள் எடுத்துக்கலாம் பாருங்க. இது ஒரு பேஸ் சர்க்கிள் அதர்வைஸ் டைரக்டிங் சர்க்கிள் நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து பேஸ் சர்க்கிள் அதர்வைஸ் நோன் அஸ் டைரக்டிங் சர்க்கிள். இந்த ஒரு பேஸ் சர்க்கிளுக்கு மேலே, அதாவது ஒரு பேஸ் சர்க்கிளுக்கு அவுட் சைடு வந்து ஒரு ஜென்ரேட்டிங் சர்க்கிள் ரோல்ஸ் ஆகுச்சுன்னா, மூவ் ஆகி போச்சுன்னா அதுக்கு நேம் என்னன்னா வந்து எப்பிசைக்ளாய்டு. பார்த்துவாங்க, ஒரு டைரக்டிங் சர்க்கிளுக்கு அவுட் சைடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைரக்டிங் சர்க்கிளுக்கு அவுட் சைடு வந்து ஒரு ஜென்ரேட்டிங் சர்க்கிள் வந்து ரோல்ஸ் ஆகுச்சுன்னா இதுக்கு நேம் வந்து எப்பிசைக்ளாய்டு. சேம் டைம் வந்து ஒரு டைரக்டிங் சர்க்கிள்னா இருக்குது. இந்த டைரக்டிங் சர்க்கிளுக்கு இன்சைடு வந்து ஜென்ரேட்டிங் சர்க்கிள் ரோல்ஸ் ஆகி போச்சுன்னா அதுக்கு நேம் வந்து ஹைப்போசைக்ளாய்டு. இன்சைடுன்னு உள்ள வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு டைரக்ட், இது வந்து என்னது நேம் கொடுத்துக்கலாம், ஜென்ரேட்டிங் சர்க்கிள். இங்கே பாருங்க, திருப்பி சொல்கிறேன், ஒரு பேஸ் சர்க்கிளுக்கு அவுட் சைடு வந்து ஜென்ரேட்டிங் சர்க்கிள் ரோல்ஸ் ஆகுச்சுன்னா அதுக்கு நேம் வந்து எப்பிசைக்ளாய்டு. சேம் டைம் ஒரு டைரக்டிங் சர்க்கிளுக்கு இன்சைடு ஒரு ஜென்ரேட்டிங் சர்க்கிள் ரோல்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு நேம் வந்து ஹைப்போசைக்ளாய்டு. ஓகே, இப்போ நம்ம எப்பிசைக்ளாய்டு எப்படி ட்ரா பண்ணலாம்னு உள்ளதை பார்க்கலாம். கொஸ்டின் ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்க. கிளியராக கொடுத்துருக்கு. Construct an epicycloid generated by a rolling circle of diameter 40 mm and a directing circle of diameter 130 mm. Draw the tangent and normal. ஸோ எப்பிசைக்ளாய்டுக்கு வந்து ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேஸ் சர்க்கிள் அதர்வைஸ் டைரக்டிங் சர்க்கிள் இருக்குன்னு சொன்னேன். அதோட டயமீட்டர் நான் 130 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், அந்த பேஸ் சர்க்கிளுக்கு அவுட் சைடு வந்து ஜென்ரேட்டிங் சர்க்கிள் ரோல்ஸ் ஆகும். அதோடைய டயமீட்டர் வந்து 40 mm கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட்டிங் சர்க்கிள் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ரோலிங் சர்க்கிள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சப்ஸ்டெண்டட் ஆங்கிள்னு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஃபைண்ட் பண்ண சின்ன ஃபார்முலா தான், பார்த்துவாங்க. இப்படிலாம் சப்டெண்டட் ஆங்கிள் அது என்னன்னா தீட்டா ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர். இதுதான் இன்ட்டு 360. இதுதான் ஃபார்முலா. சப்டெண்டட் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 360. இதுதான் ஃபார்முலா. இதில் ஸ்மால் ஆர்னா என்னன்னா எழுதிக்கலாம், ஒயர் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் ஜென்ரேட்டிங் சர்க்கிள். ஜென்ரேட்டிங் சர்க்கிள் ரேடியஸ் தான் ஸ்மால் ஆர். சேம் டைம் கேபிட்டல் ஆர்னா என்னது, ரேடியஸ் ஆஃப் டைரக்டிங் சர்க்கிள். ஸோ இப்போ தீட்டா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி ஜெனரேட்டிங் சர்க்கிள்னு என்ன இருக்குது, 40 mm டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் என்னவாக இருக்கும், 20. இது மாதிரி என்னது, ஸ்மால் ஆர்னா என்னது, ரேடியஸ் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள். டைரக்டிங் சர்க்கிளோடைய டயமீட்டர் வந்து 130 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் என்னவாக இருக்கும், 65 இருக்கும். ஸோ இன்ட்டு 360. இதோட ஆன்சர் தான் என்னது, சப்டெண்டட் ஆங்கிள். ஸோ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்.
பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, 20 divided by 65 into 360 equal to 110.7 degree. ஸோ இது நம்ம ரவுண்டட் வேல்யூட்டு கூட எடுக்கலாம். ஆல்மோஸ்ட்டு என்னது 1 டிகிரி, ஏன்னா 0.7 டிகிரிட்ட வந்துடுச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு உள்ளதை பாருங்கள். எப்படி நம்ம ட்ரா பண்ணலான்னு உள்ளதை பாருங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்டண்ட் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டைரக்டிங் சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து 65 mm. ஏன்னா பாருங்கள், டைரக்டிங் சர்க்கிள் ஆஃப் டயமீட்டர் 130 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டிங் சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 65 mm. ஸோ 65 mmலேருந்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், mm ஒரு லைன் அந்த இன்க்ளைண்டாக போட்டுக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் நேம் வந்து சின்னு கொடுக்குறேன், இந்த பாயிண்ட் நேம் வந்து பின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆங்கிள் என்ன எடுத்தோம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டண்டட் ஆங்கிளை நோட் பண்ண போகிறோம். அது என்னது, 111 டிகிரி. அதாவது 111 டிகிரி. ஸோ நம்ம வந்து ப்ரொட்ராக்டர் எப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 111 டிகிரி. ஸோ இதில் வந்து 10, 20, 30 என்ன இருக்குது, 100, 80, 90, 100, 110, 111 டிகிரி. மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸோ இதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ லென்த்து எவ்வளோ இருக்கணும்னா வந்து ரேடியஸ் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள், அதாவது 65 mm தான் இருக்கணும். ஓகே, அதை நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு லைனுமே 2H யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். இந்த எண்டு பாயிண்ட்டை Qன்னு எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த பாயிண்ட் P இருக்குல்ல, இந்த பாயிண்ட் Pயை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஆனால் எது வரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ரேடியஸ் ஆஃப் தி ஜென்ரேட்டிங் சர்க்கிள். அது என்னது பாருங்கள், ஜெனரேட்டிங் சர்க்கிளுடைய டயமீட்டர் 40 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஜெனரேட்டிங் சர்க்கிள் என்னது 20 mm. ஸோ பாயிண்ட் Pயிலிருந்து 20 mm எடுக்கிறேன். அதாவது ரேடியஸ் ஆஃப் தி ஜென்ரேட்டிங் சர்க்கிள். இதே இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாமே 2H தான். அவங்களுக்கு விசிபிலிட்டிக்காண்டி டார்க்காக போடுறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ காம்போஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் ஓவர் சென்டராக வச்சு ஓபியை இந்த ரேடியஸை வச்சு பாயிண்ட் ஓ சென்டர் ஓபி ரேடியஸ் ட்ரா தி சர்க்கிள். ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா?
என்ன பண்ண ஞாபகம் இருக்குல்ல, பாயிண்ட் பியிலேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணேன் நான் வந்து ரேடியஸ் ஆஃப் தி ஜென்ரேட்டிங் சர்க்கிள், அதாவது 20 mm ரேடியஸ் ஆஃப் தி ஜென்ரேட்டிங் சர்க்கிள். ஓகே, லைன் போட்டாச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, பாயிண்ட் சிஎஸ் சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு பாயிண்ட் பிஏ இந்த ரேடியஸை எடுத்து அகெயின் ஒரு சர்க்கிள், சரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, பாயிண்ட் சி சென்டர் பாயிண்ட்டு பி ரேடியஸு ஒரு ஆர்க்கு நான் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் பாயிண்ட் இந்த ஜென்ரேட்டிங் சர்க்கிளுடைய டயமீட்டர் வந்து 40 mm. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாயிண்ட் கியூவிலேருந்து 40 mmக்கு லைனை அகெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். என்ன ரீசனால் 40 mmக்கு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா, ரேடியஸ் ஆஃப் த டயமீட்டர் ஆஃப் த ஜென்ரேட்டிங் சர்க்கிள் வந்து 40 mm. ஸோ பாயிண்ட் கியூவிலேருந்து 40 mmக்கு லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜென்ரேட்டிங் சர்க்கிளை வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் டிவைட் பண்ணுறேன். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை எப்படி இந்த டிவைட் பண்ணி. ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து என்னென்னா 360 டிகிரி. ஸோ 360 டிவைட் பை 8 போட்டாலே உங்களுக்கு கிடைச்சிரும். டிவைட் பை 8னா உங்களுக்கு 45 டிகிரி. ஒவ்வொரு 45 டிகிரியாக நீங்கள் டிவைட் பண்ணிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் அவ்வளோதான் டிவைட் பண்ண போகிறேன். பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வச்சு பண்ணுறேன். ஸோ இதை ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 4 செக்டாக கிடச்சிட்டு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், இனிமேல் 45 ஈஸியாகிட்டு டிவைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த 45 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், இதிலிருந்து 45 45 டிகிரி. ஓகே, இப்போ பாருங்கள் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்பர் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துவாங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் இருந்து நம்பர் கொடுக்கணும். பாருங்கள், ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து 1 டேஷ்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு 2 டேஷ், 3 டேஷ், 4 டேஷ், 5 டேஷ், 6 டேஷ், 7 டேஷ், 8 டேஷ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்டி கிளாக் வைஸில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் கொடுக்குற டைரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை காணாமல் பார்த்துவாங்க. ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்பர் கொடுக்கணும். அப்படி தான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 1 டேஷ், 2 டேஷ், 3 டேஷ், 4 டேஷ், 5 டேஷ். ஓகே, இதை மாதிரி நீங்களே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சர்க்கிளை வந்து 8 டிவைட் பண்ண மாதிரி இந்த செக்டார் PCQ இந்த செக்டாரை என்ன பண்ண போகிறேன்னா 8 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் டிவைட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஆங்கிள் வந்து என்னென்னா வந்து 1 டிகிரி. ஸோ இதை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணோன்னா 1 டிகிரி டிவைட் பை 8. ஸோ 13.8 டிகிரியில் டிவைட் பண்ணிக்கலாம்.
ஸோ வேறு மெத்தடும் இருக்குது. ஸோ இது வந்து அக்குரேட் மெத்தட் கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ வேறு காம்பஸ் வச்சு டிவைட் பண்ணுற மெத்தட் தான் அக்குரேட் மெத்தடு. ஸோ நான் டைம் சேவ் பண்ணதுக்காண்டி தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த செக்டர் முதல்ல 2 டிவைட் பண்ணு பார்க்குறேன். ஸோ 55.5 டிகிரி ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் ஆங்கிள் 111 டிகிரி. இதை நான் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணாக்காண்டி ஃபஸ்ட்டு நான் வந்து 2 டிவைட் பண்ணுறேன். ஸோ 55.5 டிகிரி 55.5 டிகிரி அதில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 55.5 வந்து அகைன் 2 டிவைட் பண்ணுறேன். டைப் பண்ணிக்கங்க. ஸோ இதுலேயும் நம்ம டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, டிவைட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதில் பாதியாக டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த PCQ செக்டாரை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன்னா, இந்த சர்க்கிளை வந்து நான் ஜென்ரேட்டிங் சர்க்கிளை வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணனால இந்த செக்டாரையும் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த ஜென்ரேட்டிங் சர்க்கிளை வந்து 12 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணால் இந்த செக்டாரையும் கண்டிப்பாக 12 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் டிவைட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து மறுபடியும் காம்பஸில் பென்சிலை லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாயிண்ட் C சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன். பாயிண்ட் O ரேடியஸை செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாயிண்ட் C மறுபடியும் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு C4 எடுத்து அகைன் ஒரு ஆர்க்கு அடிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, C7 எடுத்து அந்த ஆர்க்கு அடிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் C
பாயிண்ட் C7 வந்து அந்த லைன் கண்டிப்பாக பாயிண்ட் C1 வழியாக தான் கிராஸ் ஆகணும். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாயிண்ட் 7 பாயிண்ட் 1 வழியாக தான் அந்த பாயிண்ட் வந்து அந்த லைன் வந்து பாஸ் ஆகிருக்கு. சிமிலர்லி பாயிண்ட் 5 சிமிலர்லி பாயிண்ட் 5 இருந்து ஒரு ஆர்க் கிடைக்கிறேன். அது பாயிண்ட் 3 வழியாக தான் பாஸ் ஆகணும், பார்த்துக்கோங்க. சிமிலர்லி பாயிண்ட் 6 C6 உள்ளது 2 வழியாக தான் பாஸ் ஆகணும், பாருங்கள். அது சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன், திருப்பி எடுக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கல. நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, நான் திருப்பி எரேஸ் பண்ணி ட்ரா பண்ணதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைனெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ எதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா, பாயிண்ட் ஓவில் உள்ள ஆர்க் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். பாருங்கள், பாயிண்ட் ஓலேருந்து பாஸ் அவுட் லைன் ஓவில் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் நேம் வந்து O1. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து O2. இது வந்து O3. ஸோ O4. O5. O6. O7. ஸோ இது வந்து O8. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஸோ காம்பஸில் வந்து பென்சிலை லாக் பண்ணுறேன். இந்த லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஓபி ரேடியஸை நான் மெஷர் பண்ணுறேன். எவ்வளோ இருக்கும்? 20 mm இருக்கும். ஸோ மெஷர் பண்ணியாச்சு. இப்போ O1 பாயிண்ட்னா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸோ O1 பாயிண்ட் என்ன இருக்குது, இந்த O1 பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 1 வழியாக, இதுதான் பாயிண்ட் 1 வழியாக ஒரு லைன் போகுது பாருங்கள், நான் தெரியுதா? இந்த லைனில் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஓகே, ஆர்க் பாருங்கள், ஆர்க்கு தெரியுதுல? ஸோ இந்த ஆர்க்கில் வந்து P1 நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு O2லேருந்து பாயிண்ட் 2 வழியாக, பாயிண்ட் 2 என்ன இருக்குது, பாயிண்ட் 2 வழியாக போய்ட்டு ஆர்க்கில் அடுத்த ஒரு ஆர்க் அடிக்கிறேன். இது வந்து P2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாயிண்ட் 3 என்ன இருக்குது, பாயிண்ட் 3 வழியாக ஒரு ஆர்க்கு பாஸ் ஆகுது பாருங்கள். பாயிண்ட் 3 வழியாட்டு ஒரு ஆர்க்கு பாஸ் ஆகி போதில் அந்த ஆர்க்கில் தான் ஆர்க் அடிக்க போகிறேன். ஸோ பாயிண்ட் 3 சென்ட்ரு பாயிண்ட் வச்சுட்டு அதில் ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து P3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், இதுதான் பாயிண்ட் 4 தெரியுதா? என்ன இருக்குது, பாயிண்ட் 4 வழியாக அடுத்த ஒரு ஆர்க்கு போகுது.
ஸோ O4 சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஸோ அதில் ஒரு ஆர்க்கு அடிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டு ஸோ இதுக்கு பேர் தான் இந்த என்னது P4. அடுத்த பாருங்கள் 0.5 என்ன இருக்குது, 0.5 இருக்குது. ஸோ 0.5 வழியாக ஒரு ஆர்க்கு போகுது. ஸோ அந்த ஆர்க்லேயும் ஸோ O5 சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஸோ அதில் ஒரு ஆர்க்கை அடிக்கிறேன். ஸோ இது வந்து P5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 0.6 இதை மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள் 0.6 வழியாக அவருடைய ஆர்க்கில் ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து P6. சிமிலர்லி P7 இருக்குது பாருங்கள். P7 வழியாக ஒரு ஆர்க்கு போகுது. அதை வந்து O7 சென்ட்ரல் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஸோ இது வந்து P7. சிமிலர்லி O8 சென்ட்ரல் பாயிண்ட் வச்சுட்டு இதான் P8 ஆர்க்கில் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். இது என்னது P8. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கணும் பாருங்கள். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு விசிபிலிட்டிக்காண்டி பென் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். மறுபடியும் நீங்கள் வந்து HP பென்சில் தான் யூஸ் பண்ணணும், பென் உள்ள யூஸ் பண்ணவே கூடாது. இது கரெக்டாக ஆர்க்கு கிடச்சிருக்கா. இதான் வந்து எபிசைக்ளாய்டு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு விசிபிலிட்டிக்காண்டி தனியாக தெரியணும்னு உள்ளதுக்காண்டி தான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் இதில் HP தான் யூஸ் பண்ணணும். மற்ற லைன்லாம் 2H யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த கரு எபிசைக்ளாய்டு கரு நான் போட்டிருக்கேன். எபிசைக்ளாய்டு இந்த கரு மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி HP பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா லைன்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 2H தான் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேஞ்சன்ட் நார்மல் ட்ரா பண்ணணும். அதை எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஸோ நம்ம ஏற்கனவே ரேடியஸ் ஆஃப் த ஜென்ரேட்டிங் சர்க்கிள் என்னது 20 mm அதை மெஷர் பண்ணிக்கலாம். நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்டில் இருந்து பாயிண்ட் O வழியாக ஒரு ஆர்க்கு கிராஸ் ஆகும் பாருங்கள். இதுதான் பாயிண்ட் O. இந்த பாயிண்ட் O வழியாட்டு ஒரு ஆர்க்கு என்ன போகுதா, இந்த ஆர்க்கில் ஒரு ஆர்க் அடிக்க போகிறேன் பாருங்கள். ஓகே, கிடச்சிதா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஆர்க் அடித்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் என்ன நேம் கொடுத்துக்கலாம், எண்ணி ஒரு நேம் கொடுத்துக்குவாங்க, சும்மா எண்ணி. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து பாயிண்ட் Cக்கு ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் இந்த பாட்டம் ஆஃப் தி ஆர்க்கில் வந்து கட் ஆகுதுல. ஸோ இந்த பாயிண்டில் ஈனி நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்கும் ஏற்கனவே மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதுதான் வந்து நார்மல் லைன். இந்த நார்மல் லைனுக்கு 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். அதான் வந்து டேஞ்சண்டாக இருக்கும் பாருங்கள். டிகிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 90 டிகிரியில் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்க பாருங்கள். இதுதான் அது வந்து டேஞ்சன்ட் லைன். ஸோ டேஞ்சன்ட் நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து GHன்னு கொடுத்துடலாம். இது வந்து BE. ஸோ நீங்கள் தனியாக எழுதிக்கலாம். என்னது BE என்னது நார்மல், GH என்னது டேஞ்சன்ட். ஸோ ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணிக்கலாம்,
ஸ்கேல் வந்து 1:1 போட்டுக்கலாம். பாட்டம் ஆஃப் தி டயக்ராம் யூ ரைட் ஆல் டைமென்ஷன்ஸ். ஸோ ஆர் இன் எம்எம்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து எபிசைக்ளாய்டு ட்ரா பண்ணுற மெத்தடு. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைப்பர்சைக்ளாய்டு ட்ரா பண்ணதை பற்றி பார்க்கலாம்.